ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, வில்லன் வந்து அந்த கமிஷனரை கொலை பண்ணியிருந்திருப்பான். ஸோ இதுக்கப்புறமா அந்த காரில் இருக்கும் இல்லையா டேஷ்போர்ட் கேமரா, அதை பார்த்தீங்கன்னா கையாலேயே அப்படியே ஒரு மாதிரி அதை உடச்சி தூக்கி வீசிட்டு அங்கேருந்து போயிடுறான். இதுக்கப்புறமா தான் ஹீரோ அவங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஸ்பாட்டுக்கு வராங்க. அங்கெல்லாம் கன்னெல்லாம் சதுரி போய் கிடக்கு. ஸோ எல்லாத்தையுமே அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. கன்னில் இருக்கிற புல்லட் எல்லாமே அப்படியே இருக்குது. ஆனால் எப்படி அவங்கெல்லாம் செத்து போயிருந்துருப்பாங்க? காரில் வேறு இவ்வளோ கிராச்சஸாக இருக்குது, என்ன நடந்திருக்கும் ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறான். கண்டிப்பாக இதை அந்த வில்லன் தான் பண்ணியிருந்திருப்பான் அப்படின்ட்டு அப்படியே அந்த சைடு திரும்பி பார்க்குறான். அங்கே வந்துட்டு கொஞ்சம் பிளட்டாலாம் கிடக்கு. அதே ஒரு மாதிரியாக பார்க்குறான். இதுக்கப்புறமா ஒரு ஃபியூனரல் சென்டரை தான் காட்டுறாங்க. அந்த ஹைனா இறந்து போயிருந்திருப்பா இல்லையா, அவளுக்கு தான் ஃபியூனரல் நடந்துகிட்ருக்கா. அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தவன் பார்த்தீங்கன்னா அவளுக்கு அஞ்சலிலாம் செலுத்தும் போது ஹீரோயின் ரொம்ப சோகமாக சொல்லிகிட்டு இருக்கா, என்னை மன்னிச்சிட, என்னால் தான் அவள் இறந்து போயிட்டா அப்படின்னு. இல்லை, நாங்கள் தான் வாலண்டியராக உங்கள் குடும்பத்தை அப்ரோச் பண்ணோம், நாங்கள் இந்த மாதிரி சாகிறதில்ல, தப்பு ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லும்போது அந்த அம்மா பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் ஆகி சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை, நீ சொல்கிறது ரொம்ப பெரிய தப்பு, இந்த மாதிரிலாம் யாருமே இந்த உலகத்தில் சாகக்கூடாது. நான் வந்து அவளுக்கு பெரிய ஃபியூனரல் நடத்தணும்னு ஆசைப்பட்றேன். அவளோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாத்தையுமே கூப்பிடு. அவளோட இந்த லாஸ்ட்டு மூமெண்ட்டுனாச்சும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கண் கலங்கி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ரொம்ப சோகமாக தான் வெளியே உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் உட்காடுறாங்க. ஹைனா வந்து நம்மக்கிட்ட நம்ம பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி போய் சொல்லி வீட்டுக்குள்ளே வந்தப்போ அவன் மேலே எனக்கு ரொம்பவே கோவம் இருந்தது. ஆனால் நீ அவளை வேறு விதமாக ஹேண்டில் பண்ணி அவளை நல்ல வழிக்கு கொண்டு வந்தன்ற மாதிரிலாம் சொல்லும்போது அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. நான் அவளுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்காம இருந்திருந்தா மேபி அவள் ஜெயிலுக்கு போயிருந்தா இந்த மாதிரி கொடூரமாக இறந்தாது போயிருந்திருக்க மாட்டா அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா தான் இருக்குது. ஸோ வில்லனை பார்த்தீங்கன்னா காய்ச்சி மூச்சுன்னு பிடிச்சி திட்டி விட்டுட்ருக்காங்க. எல்லாத்துக்குமே காரணம் அவன் தான், அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ இவர் பார்த்தீங்கன்னா கேட்குறாரு, இதை நான் கேட்குறதுக்கான கரெக்டான நேரம் கிடையாது, பட் இருந்தாலும் கேட்குறேன், நீ வேறு யாரையாதையும் டேட் பண்ணுறியா அப்படின்னு. டேட்டா அப்படின்ற மாதிரி இந்த அம்மா பார்க்கும்போது, நான் தான் பார்த்தேன் நீ பூஷனில் ஒருத்தனோட ரொம்ப க்ளோஸாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தியே அப்படி. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா டப்புன்னு சொல்லிகிட்டு இருக்க, அவன் சரியான ஒரு ஃப்ராடு பையன், அவனை பிடிக்கிறதுக்காக தான் நான் அவன்கிட்ட க்ளோஸப்பாக பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஓ அப்படியா, இப்போ தான் எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த வேலை வந்து ரொம்பவே ரிஸ்க்கு. இந்த ப்ராசஸில் என்னோடய உயிரே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி மட்டும் நடந்ததுன்னா 2 பசங்களையும் நல்லபடியாக பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவராக கடுப்பயிறாரு. என்ன பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் என்ன பேச்சு, நீ செத்து போயிடுவேன்னு எப்படி நீ சொல்லலாம், நீ செத்து போனீன்னா அது எனக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போதே, போதும் நிறுத்து, எதுக்கு இந்த மாதிரி டிவி ட்ராமாலாம் பார்த்து உளம்பிட்டு இருக்க, நடைமுறை பாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஹைனாவோட ஃபோட்டோ ஒரு மாதிரி பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி டிரைவரோட தம்பி ஒருத்தவனை பார்த்துருப்போம்ல, அவன் நம்ம ஹீரோனுக்கு ஃபோன் பண்ணுறான், இந்த மாதிரி படிக்கிறதுக்கான லைசன்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா. அப்புறம் அந்த டோகோ கம்பெனியோட சிஇஓ வந்துட்டு என்னை கூப்பிட்டு எனக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறது நீ தானா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. இவளுக்கு புரிஞ்சிருது, ரைட்டு, இவனை வச்சு தான் இவன் வந்துட்டு நம்ம யார் அப்படின்ற விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கான்னு. சரி ஓகே, எனக்கு வேலை இருக்குன்னு அப்புறமேட்டி கூப்பிட்றேன்ட்டு ஃபோனை கட் பண்ணுறான். அந்த டைம் தான் அவங்க அம்மா வராங்க. அம்மா, நான் உடனடியாக போய் ஆகணும், அந்த வில்லன் வந்து நான் யார் அப்படின்ற விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு. சரி ஓகே, நீ பார்த்துப்போ அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட டீம்ஸ் வந்துட்டு ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வந்து இருக்காடா, அந்த வில்லன் தான் அதை பண்ணானா அப்படின்ட்டு. இல்லைடா, எதுவுமே கிடையாது, அவனை எப்படி தான் நம்ம சிக்க வைக்கிறதுனே புரியலன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், நம்ம ஏன் அந்த பேவில் குரூப்புக்கு இவனை அகைன்ஸ்டாக மாற்றி விடக்கூடாது அப்படின்னு. அது எப்படா நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த டெக் பாயை பார்த்தீங்கன்னா அவன் கூப்பிட்றான், நீ அவனோட ஃபோனை வந்து ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு. ஹேக் பண்ணலான்டா, ஆனால் நான் சென்ட் பண்ணுற மெசேஜை அவன் வந்து கிளிக் பண்ணால் மட்டும் போதும், கிளிக் பண்ணி பார்த்துட்டான் அப்படின்னா நான் வந்துட்டு அவன் ஃபோனை ஹேக் பண்ணிடுவேன் அப்படின்னு. அந்த டைமு அந்த ரெட் ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் லிஸ்ட்டை வந்து சென்ட் பண்ணியிருக்கா, விஐபி கிளைண்ட் லிஸ்ட்டு. அதை ஹீரோ பார்த்தோன்னா இவருக்கு ஒரு ஐடியா வருது, இந்த கொரியன் நேம்ஸ் எல்லாத்தையுமே நீ வந்துட்டு இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி ரஷ்யன் ஃபோன் நம்பர் நிறையாவே இருக்குல்ல, ஸோ அந்த நம்பர்லேருந்து நீ அந்த வில்லனுக்கு டெக்ஸ்ட் பண்ணிவிடு, கண்டிப்பாக அவன் வந்துட்டு அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்ப்பான் அப்படின்னு.
அந்த நேரம் தான் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, உள்ள வந்துட்டுருக்கா. அவன் வந்துட்டு நான் யாரு அப்படின்ற விஷயங்கள கண்டுபிடிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம ஹைனாவ கொலை பண்ணிட்டான். எது ஹைனாவா? அவள ஏன் கொலை பண்ணான் அப்படின்னு. அவளுக்கு நான் யாருன்ற உண்மைகள் தெரியும்ல. என்னோட ஐடென்டிட்டிய அவன்கிட்ட இருந்து மறைச்சு பொய் சொல்லியிருக்கா. அதனால அந்த வில்லன் வந்து அவள கொலை பண்ணிட்டான் அப்படின்ட்டு ரொம்ப சோகமா சொல்லும்போது, அவன் கமிஷனரையுமே கொலை பண்ணிட்டான் அப்படின்ட்டு. நான் அவன பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றா. அதே சமயம் நம்ம வில்லனை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா, அந்த போயம் இருக்காங்க இல்லையா? அவங்க தானே இவனுக்கு ரொம்ப குடைச்சல் குடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா, போட்டு தள்ளிட்டு அசால்ட்டா கார்ல ஏறி வந்துட்டுருக்கான். அந்த டைம் தான் நம்ம ஹீரோயின் வந்து ஃபோன் பண்றா. "நீ எதுக்கு மத்தவங்க எல்லாத்தையுமே போயிட்டு கொலை பண்ற? நீ நேரடியா என்கிட்ட வா" அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். "என்ன என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்கா?" அப்படின்ற மாதிரி இவ கேட்கும்போது, "நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன். நீ வந்து பர்ப்பஸா தான் டோஹோ கம்பெனியில வேலைக்கு சேர்ந்தியா? என்கிட்ட பொய் சொல்லி தான் என் கூட இருந்து என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணியா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "ஆமா, எல்லாமே நான் அதுக்காக தான் பண்ணேன்" அப்படின்ற மாரி சொல்றா. அவன் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். "நீ தப்பான வழியில கிராஸ் பண்ணிட்ட" அப்படி. "ஏய் சும்மா ஏதாவது பேசாம வாடா ஒத்தைக்கு ஒத்தைக்கு பார்த்துக்கலாம். ட்ரக் எடுத்து தானே நீ எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டு இருக்க" அப்படின்ட்டு அவ ரொம்ப ஓவரா பேசும்போது, "உன்கிட்ட இப்போதைக்கு நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்ல" அப்படின்ட்டு பொசுக்குன்னு ஃபோனை வச்சிடுறான். அவ பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கா. அங்கிட்டு நம்ம வில்லனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா தான் உட்காந்துட்ருக்கான். அப்போ மெசேஜ் வருது. அதான் அந்த டெக் பை சென்ட் பண்ணியிருந்திருப்பான்ல அந்த லிங்க்கு. ஸோ அந்த அப்டேட்டட் கிளைண்ட் லிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. அதான் அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். எங்கிட்ட ஹீரோயின் வந்து டெக் பாய்ட்ட சொல்லிட்டு இருக்கா, "நீ வந்துட்டு அந்த வில்லனோட லொக்கேஷன் எல்லாத்தையுமே எனக்காக ட்ராக் பண்ண" அப்படி. அவன் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக வச்சுருக்கான். என்னால் அவனை ட்ராக்கே பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மெசேஜ் வருது. அவன் அந்த மெசேஜை வந்து கிளிக் பண்ணிட்டான்டா, அந்த லிங்க்கை டச் பண்ணிட்டான்டா அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லனுக்கு யார்கிட்ட வந்து ஃபோன் கால் வருது. "டே அவனுக்கு ஃபோன் கால் வேற வருதுடா" அப்படின்ட்டு அந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா இவங்க ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. வில்லனும் அந்த ஃபோனை அட்டன் பண்ணி யார் அது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, "நோல்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "டெசர் பாம்பா" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வில்லன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, "யாருமே என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் வந்து பேவேலோட லாங்கியா சாக மாட்டேன்" அப்படின்ட்டு ஃபோனை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுறான். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. "டீசர் பாம்பானா என்னடா?" அப்படின்ட்டு. "பவர்ஃபுல் ஹைட்ரஜன் பாம்புன்ற மாதிரி போட்டிருக்கு. இது வந்து மாஸ் டெஸ்ட்ரக்ஷனுக்காக ரஷ்யன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க" அப்படின்னு. "டே அப்போ டெரரிஸ்ட் அட்டாக் எதுவும் பண்ண போகிறாங்களா?" அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, அவன் ஃபோனில் ஆன்சர் பண்ணதை பார்த்தா அப்படி தாண்டா தோணுது அப்படின்னு. "ஆனால் நான் வந்துட்டு பேவில் லாக்கியா சாக மாட்டேன்" அப்படின்ற மாதிரி சொன்னானே, "இது ஏதோ ஒரு டெத் ஆர்டர் மாதிரியே இருக்குல்ல" அப்படின்னு. "மேபி இருக்கலாம்" அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டுருக்காங்க. இதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்களே வந்து சூசைட் பண்ணி இறந்து போகிறதா. அதாவது பேவேல் குரூப்பில் வந்துட்டு அவங்களுக்கு அகைன்ஸ்டாவோ அப்போசிட்டாவோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிக்னிட்டியோட சாகிறது தான் அவங்க டீசர் பாம்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாமா. இங்கிட்ட வில்லனை கட்டுறாங்க. ஒரு ஒரு பாக்ஸிங் கிளப்பு மாதிரி தான் இருக்குது. தன்னந்தனியாக உட்காந்து ஒரு மாதிரி வெறி ஏற்றிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மங்கோலியா அம்மாகிட்டேருந்து மெசேஜ் வந்திருக்கு. "நான் அவங்க கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேம்மா, நான் போயிட்டு வரேன்" அப்படி இப்படின்ட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்குது, ஒரு சைடு பயமாகவும் இருக்குது. அந்த வில்லனுக்கு வந்து ட்ராவல் பேன் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அவன் எங்கேயுமே போக முடியாதுல்ல அப்படின்னு. "அதெல்லாம் அவன் எங்கேயுமே போகமாட்டான், நீ ஒன்றும் வருத்தப்படாத" அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வில்லன் ஏதாவது மங்கோலியா அம்மாவை பண்ணிடுவானோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது இவளுக்கு. அதே சமயம் நம்ம ஹவாங்க தான் காட்டுறாங்க. இவங்கள மீட் பண்ணுறதுக்காக அந்த கிம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கா. டோஹோ கம்பெனியில் மணி லாண்ட்ரிங் பண்ணுற ஒரு லேடியோட ஃபோட்டோவை தான் காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்து அந்த பர்சனை வந்துட்டு விசாரிக்க சொன்னீங்கல்ல, அந்த பர்சனை இந்த லேடி போய் அடிக்கடி பார்த்துருக்காங்க அப்படின்னு. ஏதோ அந்த பிரெட்டையா அப்படின்ட்டு இந்த அம்மா ஷாக் ஆகிட்டுருக்கு. திரும்பவும் நம்ம வில்லனை காட்டுறாங்க. அவங்க பிஏக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, நேராக லேபுக்கு போய் அந்த சாயை வந்து கூட்டு வா அப்படின்னு. அதாவது இந்த லேபில் வந்து ஒர்க் பண்ணுவான்ல, அவனோட பேர் தான் வந்து சாய் போல். "சாயா யார்ரா அவன்?" அப்படின்ற மாதிரி அவனை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவனோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க. ஹீரோயின் இவனை பார்த்த உடனே, நான் அந்த லேபில் இவனை தான் பார்த்தேன், இவனை ஃபஸ்ட்டு நம்ம தூக்கணும்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஹில்ஸ் வந்து ஃபோன் பண்ணுறா. "இந்த மாதிரி கிளையனோட லிஸ்ட் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் கிடச்சிருக்கு, நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சென்ட் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் அந்த ப்ராமிஸை காப்பாற்றுவீங்க தானே அப்படின்னு.
அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறேன். சரின்ட்டு ஃபோனை வச்சுட்டு அவங்க பார்ட்னர்ஸ் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், நான் வந்து அந்த கிளைண்ட்டோட லிஸ்ட்டை தான் உங்களுக்கு தரேன், ஃபஸ்ட்டு நீங்கள் போய் அந்த கிளைண்ட்டை எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. அதனால 2 பேர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ அந்த டெக் பாய் வந்து சொல்லிட்டு இருக்கான், எனக்கு என்னமோ இந்த வில்லன் வந்து அந்த பேவிலுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறதுக்கான காரணம் ஒரு சீக்ரெட்டான வெப்பன் அவங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அந்த டைமே ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மங்கோலி அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நான் இன்னைக்கு கிளம்புறேன்டா, அவங்க கூட இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் அப்படி இப்படின்ட்டு. இவளுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு, அந்த டைமில் கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருக்குது. அதே சமயம் அந்த சாயோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டான் போல அவன். இவன் வந்துட்டு இந்த டோஹோ கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இவன் ஜெயிலில் இருந்திருக்கான் அப்படின்ட்டு. எது ஜெயிலா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாப்பா, இதுக்கு முன்னாடியே இந்த ட்ரக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான் அவனை அரெஸ்ட் பண்ணியே உள்ளே போட்டிருக்காங்க அப்படின்னு. அப்போனா இவன் கண்டிப்பாக அந்த ட்ரக் அப்புறம் ஆன்டிடோடு ரெண்டுமே டெவலப் பண்ணது, கண்டுபிடிச்சது எல்லாமே இவனாக தான் இருக்கணும். இவன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் இந்த ஆப்ரேஷனில். அதனால தான் வில்லன் வந்துட்டு அவனை வந்து இப்போ கூட்டு வர சொல்லியிருக்கான் அவனோட சைடு. இவனை வச்சு தான் இந்த பேவேலுக்கே இவன் வந்து ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். அப்படியே இந்த சாயோட ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே தான் ஜூம் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் தான் மேஜரே பண்ணியிருக்காரு போல். அதே சமயம் நம்ம வில்லனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேவல் குரூப்ட இருந்து ஃபோன் கால் வருது. இவனும் சொல்லிட்டு இருக்கான், என்ன இந்த மாதிரி போலீஸ் வந்து துரத்திட்டு இருக்கு, ஒன்ஸ் என்னை மட்டும் அவங்க கஸ்டடியில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, அந்த ட்ரக்கு அப்புறம் அந்த ஆன்டிடோட் அப்புறம் அந்த டாக்டர் சாய் அப்படின்னு. இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, பேவேல் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றணும், அப்போ தான் நான் வந்துட்டு அந்த சாயை உங்ககிட்ட கொடுப்பேன் அப்படின்னு. சரி, இப்போ அவன் எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் ஏதோ ஒரு ஸ்டேஷ்னரி கடையை தான் சொல்கிறான். உடனே இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குன்னு பாரு, நம்ம அங்கே போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பவும் வில்லனை தான் காட்டுறாங்க. அந்த பிஏ வந்து சொல்லிட்டு இருக்காப்புல, இந்த மாதிரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணியாச்சு அப்படின்னு. அப்போனா என்ன, கொலை பண்ணிடு, எல்லாத்தையுமே கொலை பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, மங்கோலியாவில் இந்த நாம்சோனை வந்து வளர்த்த பேரண்ட்டு அவங்களுமே இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு. அதை கேட்டோன்னே இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிக்கிறான். இங்கிட்ட அந்த டெக் பாயை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷ்னரி கடை எங்கே இருக்குது அப்படின்ற லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டான். ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா வேகமாக அங்கேருந்து ஜெட்டு வேகத்தில் ஓடிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா காரில் தான் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான். அதே சமயம் அந்த பேவிலோட மெம்பர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஸ்டேஷ்னரி கடைக்கு தான் வராங்க. விறுவிறுன்னு அந்த கடைக்குள்ளே போய் பார்த்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, அந்த கண்ணாடி போட்டவர் மட்டும்தான் இருக்கார். ஸோ அந்த செக்யூரிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த வில்லன் நம்மக்கிட்ட போய் சொல்லிட்டான், அந்த சாய் இங்கே இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை ஹீரோயின் வந்து அந்த டாக்டர் தூக்கிட்டு போயிட்டாளா என்னன்றது தரல. அப்படியே வில்லனை தான் காட்டுறாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேவல் மெம்பர் தான் ஃபோன் பண்ணி கிளின்னு கழிச்சிட்டு இருக்காரு, என்ன எங்கிட்ட விளாடுறியா, எங்கிட்ட போய் சொன்னியா, அந்த இடத்துல அந்த சாய் இல்லவே இல்லை அப்படின்னு. இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டே அந்த இடத்துல போய் பார்த்தா அவர் இல்லை அப்படின்னு. சரி, நீங்கள் தான் அந்த விஐபி கிளைண்ட் லிஸ்ட்டை எனக்கு சென்ட் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எதா விஐபி கிளைண்ட் லிஸ்ட்டா, உனக்கு தெரியாதா, டெத் ஆர்டர் கொடுத்த ஒரு பர்சனுக்கு விஐபி கிளைண்ட் லிஸ்ட்டெல்லாம் நாங்கள் எப்படா சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு. இதை கேட்ட வில்லனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. அப்போ நம்மளுக்கு எவன்டா இந்த லிஸ்ட்டை சென்ட் பண்ணது அப்படின்னு. எங்கிட்ட ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டையில் எதையோ தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. டெக் பாய் மட்டும்தான் இருக்கான். என்னது இது அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் சாய் இருக்கான். அவன் பயந்தே போய் எகிரி குதிச்சு விழுந்துட்டு இருக்கு. அப்போ தான் ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா, அந்த ஸ்டேஷ்னரி ஓனர் வந்துட்டு கொஞ்சம் வெளியே போனார், அந்த டைமில் தான் இவனை நான் வந்து தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படி. அந்த சாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொமட்டது போல் பயங்கரமாக வாமிட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காப்புல. ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, அது ஒன்றும் இல்லைப்பா, ரொம்ப வேகமாக அவனை தூக்கிட்டே ஓடி வந்துட்டு இருந்தானா, அதனால தான் அவனுக்கு இந்த மாதிரி வாமிட்டெல்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக உள்ளே வந்துட்டு இருக்கா, நான் அந்த பேவல் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு அப்படியே பார்த்தா உள்ளே பார்த்தீங்கன்னா வாமிட் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு மாப்பெல்லாம் போட்டு விட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்ருக்கான், நீ தான் வந்து அந்த வில்லனோட கீ மேனா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரித்து சிரித்து வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கான். எதுக்குடா நீ இந்த மாதிரிலாம் சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு. அந்த டைம் மற்ற மெம்பர்ஸும் வராங்க, நீங்கள் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. நாங்கள் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டோம். சரி, நீ தான் அந்த ட்ரக் அப்புறம் அந்த ஆன்டிடோட் ரெண்டுமே டெவலப் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்கான், உங்களால் அந்த வில்லனெல்லாம் பிடிக்க முடியாது அப்படின்னு. அப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், நீ சொல்கிறது கரெக்டு தான், எங்கனால அந்த வில்லனை பிடிக்க முடியாது, ஆனால் அவனை பிடிக்கிறதுக்கான இறையே நீதாண்டா அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். ஹீரோன் பார்த்தீங்கன்னா அவனோட ஃபோன் எடுத்து மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுறான், இந்த மாதிரி டோஹோ கம்பெனிக்கு நீ வா அப்படின்னு. வில்லனுக்கு விறுவிறுன்னு வெளியே வந்துட்டு இருக்காளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லை நான் வரேன் அவன் கூட அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நானே எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை,
சரி உங்கள் அம்மா வந்து மங்கோலியா கிளம்பிட்டாங்களா? அவங்க வந்து எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க, சீக்கிரமாகவே கிளம்பிடுவாங்க அப்படி. அவள் அங்கேருந்து நேராக டோ கம்பெனிக்கு தான் வந்துட்டுருக்கா. அந்த ஆன்ட்டி இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை பார்த்துருது. என்னடி நடக்குது, நீ ஏதோ ரிசைன் பண்ண போறியா, நீ ஏதோ ஸ்பையா அப்படிலாம் சொன்னாங்க, உண்மையா அப்படின்னு. ஆமாம் ஆமாம், என் கூட கோஆப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லும்போது என்னடி சொல்கிற அப்படின்ட்டு அந்த அம்மா ஷாக் ஆகிட்டு இருக்கு. சரி எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணுறேன்னு. இங்கே பாருங்க, நீங்கள் ரொம்பவே இன்னசென்ட்டான ஒரு ஆள், அதனால் உங்ககிட்ட நான் இந்த விஷயங்களை சொல்கிறேன். அந்த வில்லன் இருக்கான்ல நம்ம ஓனரு, அவன் வந்துட்டு ஒரு மாஃபியா கேங்ஸ்டர். ஸோ அவனை வந்துட்டு கூடிய சீக்கிரம் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் அதுக்குள்ளேயும் இங்கேருந்து போயிருங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்ட்டு விறுவிறுன்னு வில்லனோட பேஸ்க்குள்ளே வந்து ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு தேடி தேடி பார்க்குறா. எங்கிட்ட வில்லனை காட்டுறாங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் வருது, இந்த மாதிரி டோகோக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு அந்த டாக்டர் சாயோட ஃபோன்லேருந்து மெசேஜ் வருது. ஸோ இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. அந்த பேபிள் மெம்பர்ஸ் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க போல், இதுக்கு முன்னாடி உனக்கு ரஷ்யன் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குல்ல, அதை வந்துட்டு யாரோ ஹேக் பண்ணி ஃபேக்காக தான் உனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இவனுக்கா வெறி ஆகிட்டு இருக்கு. அப்போ தான் யோசிச்சு பார்க்குறான். இவன் வந்து அந்த சீக்ரெட்டான ஃபோனில் பேசும்போதெல்லாம் ஹீரோயின் அந்த இடத்துல இருந்திருப்பாள்ல, அப்போ இந்த வேலை எல்லாமே பண்ணது அவதானா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கொள்ளுவிரியோடு கத்திட்டு இருக்கான். அப்போ அந்த டாக்டர் சாயை தூக்கிட்டு போனதுமே அவளை பீஸாக நான் வந்து கொண்டு போடணும் அப்படின்னு. அப்போ இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், சார் எல்லாமே செட் ஆயிடுச்சு, செட் பண்ணியாச்சு அப்படின்ட்டு. வில்லன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிக்கிறான். இங்கிட்ட நம்ம ஹீரோனோட அப்பா, அப்புறம் தம்பி, அப்புறம் அந்த மங்கோலி அம்மா எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க போல். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு டாட்டாலாம் சொல்கிறாங்க. இந்த அம்மாவும் அப்படியே தனியாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த சீன் பார்த்தீங்கன்னா இப்படியே கட் ஆகுது. இங்கிட்ட ஹீரோன் பார்த்தீங்கன்னா அந்த வில்லனோட ஆஃபீஸை புரட்டி போட்டு பார்த்துட்டு இருக்கா, எதுவுமே கிடைக்கல. அந்த டைம் வில்லன்ட்டு ஃபோன் கால் வருது. இவளும் ஒரு மாதிரி பதட்டத்தோட தான் அந்த ஃபோனை அட்டன் பண்ணும்போது இவன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேஸுங்க தான் சொல்கிறான். இல்லை நாம்ஸும் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம 2 பேரும் மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் இதுக்கு ஒன்று மீட் பண்ணணும் அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிக்கிறான். உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, என்னோட வேர் ஹவுஸில் நீ நிறைய பொருட்களை திருட்டிட்டு போனியே, அப்போ நான் கேட்டதுக்கு நீ உன் பேரண்ட்ஸ்க்காக எடுத்தேன்னு சொன்னியே, அப்போ நீ ரொம்ப ஸ்வீட்டான ஒரு டாட்டர்னு கூட நான் நினச்சேன். நீ வந்து உன்னோட உண்மையான பேரண்ட்ஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் உன்னோட அந்த மங்கோலிய பேரண்ட்ஸ் உனக்கு ரொம்பவே ப்ரீஷியஸ் தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இப்போ நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அவங்கள என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் சென்ட் பண்ண அட்ரஸுக்கு மட்டும் வா, போலீஸை மட்டும் கூப்பிட்டு வந்தேன்னு வச்சுக்கவேன், உங்கள் அம்மாவை நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி ஃபோனை வச்சிடறான். அவள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுகிறா. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நான் அவனை போய் மீட் பண்ணுறேன், நானும் வரேன்ற மாதிரி சொல்லும்போது, எங்கள் அம்மா பிரச்சனையில் இருக்காங்க, நான் மட்டும் போகிறேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டு இருக்கா. அதே சமயம் அந்த அவங்க காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த பிரெட் கிட்ட வந்து தான் கேட்டுட்டு இருக்காங்க, டே நீ யாருன்னு தான் சொல்லி தொலையேண்டா, அந்த வில்லன் கூட அந்த ஃபோட்டோவில் இருக்க, மணி லாண்ட்ரிங் பண்ணுற, நீ யாரு தான், என்ன கர்மம் தான் பண்ணிகிட்டு இருக்க அப்படி. அதே சமயம் ஹீரோட டீம்மேட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை தான் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டா அப்படின்ட்டு. சரி நான் போகிறேன் அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா கன்னெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இங்கிட்டு நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெறியோடு உள்ளே வரும்போது வில்லன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான். என்ன ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு. இப்போ உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கை தூக்கி போட்டுட்ருக்கான். என்னோட ட்ரக்கு வந்து நீ உங்கள் அம்மா மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்க அப்படின்றத காட்ட போகுது அப்படின்னா, என் அம்மாவை நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வில்லன் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். உங்கள் அம்மா ஒரு பாம் அவங்களோட கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்ட்டு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த ட்ரக்கை நீ எடுத்ததுக்கு அப்புறமா நீ எந்த ஒரு தண்ணியுமே குடிக்கக்கூடாது. ஏன்னா இந்த வாட்டர் பாட்டிலில் நான் வந்துட்டு அந்த பாமோட சென்சாருக்கு மேலே தான் வச்சுருக்கேன். ஸோ நீ அந்த வாட்டர் பாட்டிலை டச் பண்ண அப்படின்னா உன் அம்மாவை சுற்றி இருக்கிற எல்லாருமே பீஸாக செத்து போயிடுவாங்க அப்படின்னு. இவ்வளோ செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கா. இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்னேன், மற்றவங்கள ஹர்ட் பண்ணாத, எதாக இருந்தாலும் நீ என்கிட்ட மோது அப்படின்னு. இந்த டெசிஷன் எல்லாத்தையுமே நான் மட்டும்தான் எடுப்பேன். இப்போ உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சாய்ஸ், அதை மட்டும் மூட்டு பண்ண அப்படின்னு. ஒரு வேளை நான் வந்துட்டு தண்ணி எதுவுமே குடிக்காமல் இந்த ட்ரக்லேருந்து மீண்டு வந்துட்டேன் அப்படின்னா நீ எல்லாத்தையுமே உயிரோட விட்டுறணும், டீலா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவனும் சரின்ற மாதிரி சொல்கிறான். இவனை பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த ட்ரக் எடுத்து சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தொண்டெல்லாம் கவுது போல் கீழே விழுந்து அப்படியே கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ வில்லன் பார்த்தீங்கன்னா உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கான், இந்த ட்ரக் வந்து எப்படியும் 1 ஹவரில் தண்ணி தாகம் எடுத்தே உன்னை கொலை பண்ணிடும், உன் ஹார்ட் வெடிச்சு நீயும் உன்னோட அம்மாவும் சாக தான் போகிறீங்க அப்படின்ட்டு அவன் வாட்டில் அங்கேருந்து போய்கிட்டே இருக்கான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது.
ஆனால் அந்த தண்ணி எடுத்தானா அங்கிட்ட அவங்க அம்மா இறந்து போயிடுவாங்க. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் வில்லன் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அந்த டோர் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பாமை பார்த்தீங்கன்னா அந்த கதவில் செட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஒரு கேமரா வச்சுருப்பான் போல். ஹீரோயின் கஷ்டப்படுற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வீடியோவாக எடுத்து யாருக்கோ சென்ட் பண்ணி ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இங்கிட்ட ஹீரோனோட அம்மாவை தான் காட்டுறாங்க. இவங்க வந்துட்டு அந்த பிரெட்டு கிட்ட தானே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த வீடியோவை இவங்களுக்கு தான் சென்ட் பண்ணியிருந்திருப்பாங்க போல், உன் பிள்ளை வந்து சாக போகிறா அப்படின்னு. அதை பார்த்த உடனேயே நம்ம ஹீரோக்கு அடிச்சு பிடிச்சி அழுதுகிட்டே மெசேஜ் பண்ணி அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டுருக்காங்க. இங்கிட்ட ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா முடியலை அவனால். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாட்டர் பாட்டில் கிட்ட தான் வந்துட்டுருக்கா. இவளுக்கு வந்துட்டு வர அந்த வலியை வந்து இவங்க அம்மானாலுமே ஃபீல் பண்ண முடியும்ல. ஸோ அந்த அம்மா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்து துடிச்சிட்டு இருக்கா. இப்போ வில்லன் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறான். உன் மக வந்து சாக போகிறா, அவள் தண்ணி குடிக்கலைன்னா கண்டிப்பாக செத்துருவா அப்படின்னு. இந்த அம்மாக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. சுற்றி பார்க்குறாங்க. ஒரு ஓஸ்லேருந்து தண்ணி பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே கனெக்டடாக தானே இருப்பாங்க. இவங்க தண்ணி குடித்தாங்க அப்படின்னா அங்கிட்ட அவளுக்கு அந்த தாகம் தீந்துரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க போல். அங்கிட்ட அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாட்டர் பாட்டில் கிட்டே வந்துட்டுருக்கா. இந்த அம்மா பார்த்திங்கன்னா அந்த பைப் எடுத்து வாயில் விட்டுட்டுருக்காப்புல. தண்ணியெல்லாம் குடித்து ஒரு மாதிரி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அங்கிட்ட ஹீரோன்னு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரியாக கண்ணை மூடுறா. என்ன ஆச்சுன்றதே தெரில. இங்கிட்ட இந்த பாட்டிமாவும் அவங்க ஆளும் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு தான் வந்திருப்பாங்க போல். ஸோ அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த அம்மாவுக்கும் அந்த ஃபீல் பார்த்திங்கன்னா வருது. உடனே அவங்க பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்களும் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வில்லன் வந்து என் பொண்ணுக்கு ட்ரக்கெல்லாம் கொடுத்துட்டான் போல், அவள் தண்ணி குடிக்கல அப்படின்னா அவள் செத்து போயிடுவா. ஸோ நானும் வந்துட்டு இந்த கனெக்ஷன் நமக்குள்ளே இருக்குல்ல, அதை வச்சு நான் தண்ணி குடித்தேன், அவள் சரியாயிருவா அப்படின்னு. ஆனால் அவளோட கனெக்ஷனை என்னால் ஃபீல் பண்ணவே முடியலம்மா, அவளை நீங்கள் காப்பாற்றி ஆகணும், இல்லைனா அவள் செத்துருவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்கிற விஷயங்களை நல்லா கேட்டுக்கோங்க. நான் வந்துட்டு இந்த உலகத்திலேயே உங்களை தான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன் அப்படின்னு. இப்போ நீ எதுக்கு இதெல்லாம் சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் வந்து என்னோடய மொத்த பவருமே யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் இதை யூஸ் பண்ணதே கிடையாது. அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு. அது என் உயிரை நானே எடுத்துக்கிறதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க. இவருக்குமே ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அப்படியே ஒரு புத்தர் சிலைக்கிட்ட தான் வராங்க. என்னோட உயிரை கொடுத்து நான் வந்து என் குடும்பத்தை காப்பாற்ற போகிறேன், அதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு அப்படியே மொத்த பவரையும் கொடுத்து அது ஒரு பெரிய கல் சிலை. அதை பார்த்திங்கன்னா அப்படியே அசால்ட்டாக தூக்குறாங்க. அப்போ இவங்கிட்ட இருந்து ஒரு பவர் பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே வருது. அதை ஹீரோனோட அம்மாவும் ஃபீல் பண்ணுறாங்க. எந்திரி எந்திரி நாம்சூன் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா சொல்கிறாங்க. அங்கிட்டு நம்ம ஹீரோயினும் அதை ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி அப்படியே கண்ணை முழிக்கிறா. ஸோ இதுக்கப்புறமா அந்த ஃபேக்ட்ரியோட கதவு எல்லாத்தையும் ஒரு மிதி முடிச்சுட்டு வெளியே வந்து நிற்கிறா. அந்த கதவுல தான் அவன் வந்து பாம்பெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு போயிருந்துருப்பானே. ஸோ அந்த கதவை தூக்கி அப்படியே வானத்தில் வீசும்போது அது பார்த்திங்கன்னா டம்முன்னு உடையுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ கத்திட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். நாளைக்கு தான் ஃபைனல் எபிசோடு. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்றத நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.